வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளா செய்யக்கூடிய பட் டேஸ்ட் டாப் கிளாஸா இருக்கக்கூடிய டொமேட்டோ பாத் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுட்டு ஒரு டம்ளர், அதாவது 200 ml குடிக்கிற டம்ளர் அளவுல சொல்லியிருக்கேன், ரவையை சேர்த்துட்டு வறுத்துருவோம். மீடியம் ஃபிளேம்ல ஒரு நிமிஷத்துல நல்லா வறுப்பட்டு இருக்கு. இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டுருவோம். அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை சேர்த்துட்டு வறுத்துடலாம். முந்திரி பருப்பு கலர் மாறும் போது இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு பொருசா நறுக்கிந்து சேர்த்துடுவோம். 5 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் பொருசா நறுக்கிந்து சேர்த்துடுவோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கின்றுவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி 3 அதையும் பொருசா நறுக்கிந்து சேர்த்துடுவோம். இதுக்கு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துண்டு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃபிளேம்ல இது வதங்கட்டும். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதி வர விடுவோம். இத ஒரு கொதி வந்துடுத்து. இப்போ வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும் அடுப்பு. 3 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடுவோம். 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இது போதுமானது. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுண்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துண்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளா செய்யக்கூடியதுதான் இது. நார்மல் உப்மாவோட இது மாதிரி செஞ்சு பாருங்க, டாப் கிளாஸா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.